ஒரு தேவ பிள்ளை சபைக்குள்ளே நின்று வாழ்ந்து வளர வேண்டுமானால் தேவ உபதேசத்தில் நீங்களும் நானும் கட்டப்பட வேண்டும். ஆமென். ஒரு மனித வாழ்க்கையில் உபதேசம். அந்நாட்களில் சபைக்குள்ளே உபத்திரம் இருந்தது, வேதனை இருந்தது, பிரச்சனை இருந்தது, கலக்கம் இருந்தது. ஆனாலும் அவைகளை விழுந்து பிள்ளைகள் கீழே விழவில்லை, அதற்கு விரோதமாய் மனம் அடிந்து போகவில்லை. தைரியமாய் எதிர்த்து நின்று கர்த்தருக்காக தன் ஊழியத்தை தேவ சமூகத்தில் கட்ட வெற்றி சிறப்படை காணப்பட்ட காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய உபதேசத்தில் கட்டப்பட்டிருந்தார்கள். ஆமென். எனவே தான் பவுல் சொல்லுகிறான், நெருக்கமோ கஷ்டமோ பாடுகளோ வேதனைகளோ துன்பமோ உபத்திரமோ என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்று சொன்னான். காரணம் என்ன? அவன் தேவனுடைய உபதேசத்தில் கத்த வைத்திருக்கிற அந்த பாதையிலே தன்னை அர்ப்பணித்து ஓடினபடினாலே அவன் உறுதியாய் காணப்பட்டான். அவன் மூலமாய் கத்த சபைகளை தட்டி எழுப்பினார்.